வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியோடு. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நுவரெலியாவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பங்குச்சந்தை வாடிக்கையாளர்களுக்கான இணையதள சேவைகள் சில நேற்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தியின் மற்றொரு கட்டம் மட்டக்களப்பில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நுவரெலியா மேல் நீதிமன்றம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. 2000ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற நீண்ட நாள் வழக்கு விசாரணையை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா வெஞ்சர் தோட்டத்தை சேர்ந்த பெரியசாமி சண்முகநாதன் எனும் நபரை தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் குறித்த 7 பேருக்கும் எதிராக 3 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முதலாவது குற்றத்திற்காக இந்த 7 பேருக்கும் தலா 3000 ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் விதித்த மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் தேகநாயக்க 3வது குற்றத்திற்காக இவர்களுக்கு மரண தண்டனையை விதித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அதிகாலை தென்கொரியாவின் சோல் நகருக்கு பயணமானார். சிங்கப்பூர் விமான சேவைக்கு சொந்தமான SQ-469 விமானத்தில் இன்று அதிகாலை 1:30 அளவில் முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதாக விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, பந்துல குணவர்தன, மஹிந்தானந்த அலுத்கமகே, விமலவீர திசாநாயக்க, பியால் நிஷாந்த, மொஹான் ரத்வத்த மற்றும் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதியுடன் தென்கொரியாவிற்கு சென்றுள்ளனர். 6 நாட்கள் விஜயம் மேற்கொண்டே இவர்கள் தென்கொரியாவிற்கு பயணமாகியுள்ளனர். பாணந்துறை பள்ளியமுல பிரதேசத்தினூடான பழைய காலி வீதி பகுதி பல நாட்களாக அபிவிருத்தி பணிகள் இடம்பெறாமல் ஸ்தம்பித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேசவாசிகள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் பழைய காலி வீதியை இடைமறித்து இடம்பெற்றதுடன் ஆர்ப்பாட்டம் காரணமாக பாணந்துறை கொழும்புக்கிடையேயான போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு பாணந்துறை பிரதேச செயலாளர் வருகை தந்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தீர்வொன்றை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கலைந்து சென்றனர். அனுராதபுரம் சுதர்சன மாவட்டத்தில் கல்லுடைத்துக் கொண்டிருந்த ஒருவர் அருகில் இருந்த கல்லுடைக்கும் இயந்திரம் ஒன்று தலையில் விழுந்ததில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவரை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லும் போது அவர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். உயிரிழந்தவர் அனுராதபுரம் சாவஸ்திபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையாவார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிந்தியுங்கள். நீங்கள் இன்று உறக்கத்தில் இருக்கும் போது காட்டு யானைகள் உங்களது வீடுகளை துவம்சம் செய்தால், தாகம் தீர்க்கும் தண்ணீரே உங்கள் மரணத்திற்கு வித்திட்டால், உங்கள் பிள்ளைகள் உயிரை பணயமாக வைத்து உடைந்த பாலத்தினூடாக பயணிக்க நேரிட்டால், இதுவே எமது நாட்டில் பெரும்பாலானோரின் வாழ்க்கை நிலையாகும். நாம் மாற்றிடுவோம், ஒன்றிணைவோம். உங்களது ஒத்துழைப்புகளுக்கு எமது Facebook பக்கத்திற்குள் பிரவேசியுங்கள் அல்லது அழையுங்கள் 0114-896-896. மக்கள் சக்தி 100 நாட்கள். நாம் நமது நாட்டை மாற்றிடுவோம். மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு, ஊத்துச்சேனை, வீரநகர் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை நிவர்த்திக்கும் செயற்திட்டம் இன்று காலை ஆரம்பமானது. குடிநீர் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயரதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை இந்த வேலை திட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ராணுவ தளபதிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதன் பிரகாரம் ராணுவத்தினரின் ஒத்துழைப்பு மற்றும் ஆலோசனையுடன் வீரநகர் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கான குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது.
கடுகஸ்தோட்டை பிரதேசத்தில் வியாபார நிலையம் ஒன்றில் லொரியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மயில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடுகஸ்தோட்டை போலீசார் மேற்கொண்ட சுற்றுவளைப்பின் போது மயில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதேவேளை கண்டுபிடிக்கப்பட்ட மயில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 50,000 ரூபாய் சரீர பிணையில் சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கொழும்பு பங்குச்சந்தை வாடிக்கையாளர்களுக்கான இணையதள சேவைகள் சில நேற்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் பங்குச்சந்தை தொடர்பான தகவல்கள், முதலீட்டு விவரங்கள், மாதாந்த அறிக்கைகள், ஆண்டறிக்கைகள் உள்ளிட்ட பல தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. குறித்த கொடுக்கல் வாங்கல்களின் போது பெற்றுக்கொள்ள வேண்டி ஏற்படும் வைப்பு படத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது இதன் விசேட அம்சமாகும். மகமுதுர வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பெண் ஒருவர் பயணித்த முச்சக்கர வண்டி பஸ் ஒன்றுடன் மோதியதில் குறித்த கர்ப்பிணி பெண் உயிரிழந்தார். நேற்றிரவு காலி சமுத்திர மாவட்டத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கரந்தனிய மாக்கல வடக்கு பிரதேசத்தை சேர்ந்த 25 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றாலும் குறித்த பெண் உயிரிழந்து காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பஸ் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றின் சாரதிகள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காலி போக்குவரத்து பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.